நம்முடைய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய சேதுவாசத்திரம் ஒன்றிய குழு நம்முடைய மாநாடு இப்போ நிறைவடையக்கூடிய சூழலில் இருக்குது. பொதுவாக இந்த மாநாட்டுக்கு நம்ம பேரை எப்படி வச்சுருக்கோம்னா, விவசாய தொழிலாளர்கள் மற்றும் கிராமப்புற உழைப்பாளிகளுடைய கோரிக்கை மாநாடு தான் இந்த மாநாடு. அதே நேரத்தில் இந்த கிராமப்புற உழைப்பாளிகளை எப்படி திரட்டுறது, அதற்கான வியூகங்களை யுக்தியை தீர்மானித்து புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்து அவர்கள் என்ன செய்யணும், இந்த வேலையை செய்யணும். இதுக்காக தான் இந்த மாநாடு. நம்ம எதிர்பார்ப்பு என்னென்னா, இப்படி கிராமப்புறங்களில் இருக்கிற விவசாய தொழிலாளி அல்லது விவசாய தொழிலல்லாத மற்ற தொழிலாளிகள் இவங்க அனைவர்கள் மத்தியும் இந்த செய்தி போய் என்ன இல்லை இது ஒரு பேனல் தான் சொல்லுங்க, அப்புறம் இது அதெல்லாம் சொல்கிறேன் தோழர், அப்படி தான் சொல்ல போகிறோம், வேறு எப்படி அது ஒன்றும் இல்லை. அதனால் இந்த புதியதாக தேர்வு செய்கிற நிர்வாகிகள் அந்த மாதிரி விவசாய தொழிலாளிகள் கிராமப்புற உழைப்பாளிகளை அணி திரட்டணும், அதற்கான ஊழியர்களாக அவங்க செயல்படணும், தோழர்களாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த மாநாடு கூட்டப்பட்டிருக்கு. எனவே இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்றிருக்கிற நம்முடைய மூத்த தோழர் வழக்கறிஞர் அருமை தோழர் கருப்பையா அவர்களே, இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிற நம்முடைய விவசாய சங்க பொருளாளர் எழிலரசன் அவர்களே, அதே போல் நம்ம விவசாய சங்கத்திலிருந்து நவீனானந்த் அவர்கள் தானாகவே தன்னார்வமாக இந்த மாநாட்டை கவனிப்பது மட்டும் இல்லை, அவர் ஒரு முக்கியமான கோரிக்கையை கூட இங்கே சொல்லி இதை தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் அதே போல் நம்ம மாநாட்டு கோரிக்கைகளை முழுவதையும் இங்கே விளக்கி அந்த கோரிக்கையை தீர்மானமாக முன்மொழிந்து பேசியிருக்கிறார் நம்ம தென்னை விவசாயிகள் சங்கத்துடைய மாவட்ட செயலர் தோழர் RS வேலுச்சாமி உள்ளிட்ட. அதே போல் இந்த நம்முடைய விவசாய சங்கத்துடைய கடந்த காலத்திலையும் பொறுப்பில் இருந்து இப்போயும் வேலை செஞ்சிட்ருக்கிற நம்முடைய தோழர் மகாலிங்கம் அவர்களே, அதே போல் எங்கள் மூத்த தோழர்கள் வைத்திலிங்கம் அவர்களே, சோனைமுத்து அவர்களே, தோழர் கண்ணன் அவர்களே, எழிலரசன், தோழர் பாலகிருஷ்ணன், அதே போல் மீனவர் சங்கத்திலிருந்து இங்கே வருகை தந்திருக்கிற நம்முடைய தலைவர் பெரியண்ணன் அவர்களே, கர்த்தர் அவர்களே, சகோதரிகளே, எல்லார் பேரையும் சொல்ல முடியல. இருந்தாலும் அனைவருக்கும் முதல்ல நம்முடைய இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு வாய்ப்பளித்த மார்க்சிஸ்ட் கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய முதற்கண் புரட்சிகரமான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அநேகமாக நம்ம கரெக்டாக 1 மணிக்கு தான் துவங்கணும், மணி அடித்து துவங்கணும். இப்போ மணி கிட்டத்தட்ட 2 ஆகிட்டா 2:15 ஆகிட்டு. அதனால் நீங்கள் பசியோடு தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் முடித்த உடனே சாப்பாடு ரெடியாக இருக்குது. அதனால் தைரியமாக உட்காந்துருக்கலாம். சாப்பிட்டுட்டு தான் எல்லோரும் போக போகிறோம். இங்கே RSP பேசுகிறப்ப கூட நான் கோரிக்கையை படிச்சுட்டா கூட போகிறோம், நேரத்தை கொடுங்கன்னா சொன்னேன். ஆனால் அவருடைய ஆர்வத்தில் எல்லாத்தையுமே சொன்னார், விலைக்கு சொல்லியிருக்கார். இப்போ அதுக்குள்ளெல்லாம் நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஒரு கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது நிறைவு செய்ய வேண்டியிருக்கு. ஆகவே என்னுடைய உரைக்கு பிறகு இந்த நிர்வாகிகள் தேர்வு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இடையில் இது ஒரு சலசலப்பு வரும். ஒரு தொடர்ச்சியாக நான் பேசுவதற்கு உதவியாக முதல்ல என்னுடைய உரையை முடித்து அடுத்து நிர்வாகிகள் தேர்வு வச்சுக்கலாங்கிறத நான் கேட்டுக்கிறேன். பொதுவாக துவக்கி வைக்கிற பொழுது வாசு அவர்கள் மாவட்ட செயலாளர் நிரப்ப விஷயங்களை உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வந்தார். இதுமாரி மற்ற தோழர்களும் பேசினாங்க. இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற விஷயம் என்னென்னா, குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற நிலைமை, அதை நம்ம துல்லியமாக கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ தோழர்கள் பேசுகிறப்ப கூட நம்ம தொடர்ந்து வர்றோம், யார் வர்றா அப்படின்லாம் கொண்டு வருத்தப்பட்டுலாம் பேசுகிற வேண்டிய சூழல்லாம் இருக்குது. அது உண்மை தான். காலங்காலமாக கம்யூனிஸ்ட் இயக்கம் கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, அடிப்படை வசதிகளற்ற மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக அனுதினமும் குரல் கொடுக்குது, போராடுது, எல்லாம் நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம பெற்றிருக்கிற பல சலுகைகள் கூட அதனுடைய போராட்டங்களுடைய பயன் என்பதை நம்ம யாரும் மறுப்பதற்கே இல்லை. ரேஷன் கடையாக இருக்கட்டும், ரேஷன் கடை இப்போ சங்கரையா நினைவகம்னு வச்சுருக்கோம். இந்த ரேஷன் கடை தமிழ்நாட்டில் வர்றதுக்கு குரல் கொடுத்த முதல் நபர் யார்? தோழர் சங்கரையா. இப்போ குடிமனைப்பட்டாலாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த குடிமனைப்பட்டா கேட்குறோம்ல, இந்த குடிமனைப்பட்டா இன்றைக்கி வரைக்கும் வாங்கியிருக்கிறோம். குடிமனைப்பட்டா நிலமல், அதாவது வீடு மனை இல்லாத நபர்களுக்கு குடிமனை கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம வைக்கிறோம். இந்த கோரிக்கையுடைய நோக்கமே என்ன, எதனால் வைக்கிறோம்? நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும், அதாவது இன்னும் சொல்லப்போனால் நம்ம அரசியல் சாசனம் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, கருவறையிலிருந்து கல்லறை வரை மனிதனுக்கு வாழ்வதற்கான உரிமை அரசியல் சாசனத்தில் உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி?
கருவறையிலிருந்து கல்லறை வரை வாழ்வதற்கான உரிமை அரசியல் சாசனம் உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அந்த அரசியல் சாசனம் உத்தரவாதப்படுத்தப்பட்டது மாதிரி எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலையை நம்மளால் எட்ட முடியுதா? எட்ட முடியல. இப்போ 80 வருஷம் ஆச்சு நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு, 80 வருஷம் ஆச்சு. 80 வருஷத்துக்கு பிறகும் இன்னைக்கு நிலைமை என்ன? இந்த 80 ஆண்டுக்கு கடந்த பிறகும் ஏற்கனவே இருந்த நிலைமைகளில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அதெல்லாம் மறுக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் சுதந்திர போராட்ட காலத்திலே கூட அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அதே போல் பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து, அதே போல் கோவா டைவிட்டாமன் இந்த பகுதியில் போர்ச்சுகல் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்தியா விடுதலை வேணும்னு போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தை கூட வீரியமாக நடத்தி வெள்ளையனை வெளியேற்றுகிற அந்த மகத்தான போராட்டத்தில் உயிர் தியாகம் பண்ணவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக உயிர் தியாகம் பண்ணவங்க யார்? சிறைக்கு சென்றவங்க யார்? அந்த போராட்டத்தில் முன்னின்றது யார்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒருங்கிணைந்த அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் அதனுடைய தலைவர்கள் தான். அவங்க தான் முன்னின்றாங்க. அன்றைக்கி அவங்க நம்ம வச்ச கோரிக்கை என்ன தெரியுமா? மற்றவங்கள்லாம் இப்போ வெள்ளைக்காரங்கிட்டேருந்து எனக்கு சுதந்திரம் வந்தால் போகிறோம், இந்தியாவில் இருக்கிற நான் ஆட்சிக்கு வரணும்னு தான் கேட்டாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று தான் என்ன கேட்டுச்சுன்னா பூரண சுதந்திரம் வேணும்னு கேட்டுச்சு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பூரண சுதந்திரம்னு என்ன? இப்போ அரசியல் சாசனம் எழுதி வச்சுருக்கோம்ல, கருவறையிலிருந்து கல்லறை வரை வாழ்வதற்கான உரிமை உத்தரவாதப்படுத்தப்படணும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும். இந்த கோரிக்கையை அதை முன்வைத்து பூரண சுதந்திரத்துக்கான போராட்டம் நடத்தணும். எவ்வளோ பெரிய எழுச்சி தெரியுமா? இப்போ இங்கே சொன்னாங்க, இவர் வாசு கூட பேசுகிறப்ப சொன்னார், இந்த சுதந்திர போராட்டத்தில் முக்கியமான வரலாற்று செய்தி 1-2 நான் சொல்லி தான் அடுத்து போக வேண்டியிருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சின்னா என்னங்கிறதே நம்ம வந்திருக்கிற பல பேருக்கு தெரியாது. விவசாய தொழிலாளர் சங்கத்தை ஏன் திரட்டுறோங்கிறதும் வந்திருக்கிற நமக்கே தெரியாது. அதான் யதார்த்தம். ஏன் திரட்டணும்? எதுக்காக திரட்டுறோம்? அன்றைக்கி சுதந்திர போராட்டத்தில் இவங்களெல்லாம் எப்படி திரட்டினாங்க? அன்றைக்கி என்ன எதுக்காக? அதாவது இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கி நடந்த போராட்டங்கள் 1-2 நான் சொல்கிறேன். வீர தெலுங்கானா போராட்டம் நீங்கள் வரலாற்றில் படிச்சிங்கன்னா அது ஒரு முக்கியமான போராட்டம். அன்றைக்கி இருந்த நிஜாம் மன்னரை எதிர்த்து மிகப்பெரிய அளவுக்கான போராட்டம் இருந்துச்சு. வீர தெலுங்கானா போராட்டம் பேர். அதே போல் கேரளாவெலாம் பார்த்திங்கன்னா புன்னப்பற வயலார் அந்த போராட்டம். மேற்கு வங்கத்தை எடுத்திங்கன்னா தேபாகா போராட்டம். இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் அந்த போராட்டத்துடைய பேரை. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வரலாற்று உண்மைகள் இருக்குது, எவ்வளோ பெரிய ஏழைகள், விவசாயிகள், தொழிலாளிகள் அதில் அணிதிரண்டு போராடி இருக்காங்க, அதற்காக குண்டடிப்பட்டிருக்காங்க, அதற்காக தடியடிப்பட்டிருக்காங்க, ரத்தம் சிந்திருக்காங்க. அப்படிங்கிற வரலாறு தான் இந்த இயக்கத்தினுடைய வரலாறு. இதெல்லாம் நடந்தாலும் உழுபவனுக்கு நிலம் சொந்தம்னு நம்மளால் பெற முடிஞ்சுது. உழுபவனுக்கு நிலம் சொந்தங்கிற கோரிக்கை இருக்குல்ல. இப்போ கூட நம்ம கோரிக்கையில் என்ன வைக்கிறோம்? கோயில், மடம், தர்மஸ்தாபன இடம், இந்த இடங்களெல்லாம் நிலம் இல்லாதவங்களுக்கு நீ அடையாளப்படுத்தி அவங்களுக்கு எடுத்து கொடுன்னு கேட்குறோம் பாருங்கள். நியாயம் தானே அது? கொடுக்கணுமா வேண்டாமா? அதே மாதிரி தான் இன்றைக்கி பெண்களுக்கு இழைக்கிற அநீதிகளுக்கு எதிராக யாருக்கு இன்றைக்கி முதல்ல குரல் கொடுக்கறது? நீ களத்தில் ஏதாவது ஒன்று நடந்தால் யார் போய் நிற்கிறா? அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் போய் நிற்கும், மார்க்சிஸ்ட் கட்சி நிற்கும். விவசாய தொழிலாளிக்கு ஒரு பிரச்சனை யார் போய் நிற்பா? நம்ம தான் போய் நிற்போம், செங்கோடி இயக்கம் தான் நிற்கும். எனவே தோழர்களே, நம்ம இந்த இயக்கத்தை, இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்னென்னா, கிராமப்புறத்தில் இருக்கிற உழைப்பாளிகளை, விவசாயிகளை, விவசாய தொழிலாளிகளை திரட்டுறதுக்கு நம்ம ஏற்கனவே விவசாய சங்கம் வச்சுருக்கோம். அது விவசாயிகளை திரட்டும். விவசாய தொழிலாளர் சங்கம் திரட்டும். கிராமப்புற உழைப்பாளிகள் இணைச்சி திரட்டணும். இது நமக்கு வேலை. இந்த வேலையை செய்கிறதுக்கு தான் இந்த அமைப்பு மாநாடு. இப்போ இந்த அமைப்பு மாநாட்டில் இன்றைக்கி நமக்கு முன்னாடி வச்சுருக்கிற இந்த கோரிக்கையெல்லாம் நீங்கள் படிச்சிங்க. இப்போ இதெல்லாம் எப்படி வெற்றி பெறுறது? தோழர்கள்லாம் சொன்னாங்க. இப்போ ஆர்எஸ்பி பேசுகிறப்ப சொன்னார். இப்போ இங்கே இருக்க அந்த உதாரணம், நம்ம இந்த மாநாடு போட்டதே நோக்கம் என்னென்னா, இங்கே ஏராளமான குடிமனை பட்டா இப்போ வாங்கினவங்களை அந்த இடத்த அடையாளப்படுத்தியும் குடிமனை பட்டா கொடுத்தும் அவங்களுக்கு போக முடியாத ஒரு பெரிய நெருக்கடிங்க இருக்குது. ஏன்னா குடிமனை கொடுத்த இடம் இருக்குது பாருங்கள், அந்த இடம் கோயில் இடம். நாங்கள் காலங்காலமாக வச்சுருந்தது கோயில் இடத்த அரசாங்கம் எடுத்து நமக்கு கொடுத்தான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் வச்சுருந்து கொடுக்க மாட்டோம், அது எங்கள் இடம்னு இங்கே இருக்கிற சில தனிநபர்கள் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க? ஏற்கனவே ஒரு நல்ல தாசில்தார் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, அதுக்கு எதிராக இவரே கோர்ட்டுக்கு போய் அவங்கள்ட்ட இருக்கிற நிலத்தை பிடிங்கி உங்களை நம்ம கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் கோர்ட்டில் டிலே ஆகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். கோர்ட்டு டிலே ஆகிட்டு இருக்குது, அது ஒரு நடக்குது. இதுக்கு இடையில் இங்கே இருக்கிற பல பேர் கோயில் இடத்துல இருக்காங்க, அல்லது குளத்து புறம்போக்கில் இருக்காங்க. இப்போ இவங்களெல்லாம் அப்புறப்படுத்தணும்னு ஏற்கனவே அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, நீர்நிலையில் இருக்கிறவங்களாம் அப்புறப்படுத்து. அதாவது மொட்டத்தை தான் குட்டையில் விழுந்த கதையாக அரசாங்கமும் சில நேரத்தில் நீதிமன்றங்களும் என்ன பண்ணுறாங்க? எந்த விதமான அடிப்படையும் பார்க்காம ஒரு தீர்ப்பை வழங்கிடுறாங்க. இப்போ அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, நீதிமன்ற தீர்ப்பை வச்சுக்கிட்டு
குளத்துக்கு அடியில் இருக்க அது குளத்துக்கு அடியில் இருக்கிறவங்களெல்லாம் வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்க. தோழர்களை இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான குடும்பங்கள் குடியிருக்கிற இடம் பெரும்பகுதி ஹைவேஸ் புறம்போக்கில் அல்லது குளத்து புறம்போக்கில் அல்லது இது மாதிரி கோயில் மடத்து இடங்களில் தான் இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாம் எங்கே போக சொல்கிறது? ஆனால் ஏற்கனவே குடிமனை கொடுக்கறதுக்கு சட்டம் என்ன சொல்லுது? 10 ஆண்டுகளுக்கு மேல் ஒருத்தர் தனியார் இடத்துல குடியிருந்தாலும் அவருக்கு என்ன செய்யணும்? பட்டா கொடுக்கணும்னு இருக்குது. இப்போ வலியுறுத்துறதா இல்லையா? இதுக்கு இடையிடையே நீதிமன்றங்கள் என்ன பண்ணுறான்? இதுக்கு இடையூறாக பல தீர்ப்புகள் கொடுக்குறான். அப்படி தீர்ப்பு கொடுத்தா அந்த அரசாங்கம் என்ன பண்ணணும்? அந்த தீர்ப்புக்கு எதிராக போய் போராடி இவன் மனு தாக்கல் செஞ்சு இவங்கெல்லாம் காலமாக இருக்காங்கன்னு பண்ணணுமா இல்லையா? இந்த அரசாங்கம் பண்ணணுமா இல்லையா? பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன தேவை இருக்குன்னா, இதெல்லாம் நம்ம பெறணும்னா ஒன்றும் இல்லை, விவசாய தொழிலாளிகளை திரட்டுங்கிறோம்ல. இப்போ இந்த மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகளை நம்ம திரட்டி போராடினா வெற்றி பெற மாட்டோமா? அப்போ அது திரட்டணும்ல நம்ம. இப்போ சமீபத்தில் இப்போ நடந்திருக்கு பழனியில், அதே மாதிரி நிலம் அதாவது ஒரு கோயில் நிலத்தில் குடியிருந்தவங்க அல்லது விவசாயம் பண்ணவங்கள அப்புறப்படுத்துறதுக்கான ஒரு ஏற்பாட்டை அரசாங்கம் பண்ணிட்டு 60 குடும்பம். ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் தலைமையில் மிக பிரம்மாண்டமான போராட்டம், பல்லாயிரக்கணக்கான நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிட்டுங்கிறான். அவர் கேட்குறாரு, அந்த போராட்டத்தில் சொல்கிறாரு, நீதிமன்றம் என்னையா நீதிமன்றம்? இவனுடைய வாழ் உரிமையை பறிக்கிறதுக்கு என்ன நீதிமன்ற தீர்ப்பு? அந்த நீதிமன்ற தீர்ப்பை தூக்கி குப்பையில் போட வேண்டாமா? எவனாவது சொல்லுவானா? இதை எந்த அரசியல் கட்சியாவது இது மாதிரி பேசுமா? நீதிமன்ற தீர்ப்பை அவமதிச்சதா வழக்கு போட்டுருவான்னு பேச மாட்டான். அல்லது நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியாச்சுன்னா அதில் போய் ஒளிஞ்சுக்குவாங்க இந்த கட்சிகள். ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சி ஒன்றால் தான் அதை பேச முடியும். எதை பேச முடியும்? நீதிமன்றம் கூட யாருக்காக இருக்குது? மக்களுக்காக இருக்கணும் ஒழிய மக்களுக்கு விரோதமான தீர்ப்பு சொன்னால் அது நீதிமன்றமா? அது இப்போ அதை எதிர்த்தும் போராடணும்னு சொல்லி கொடுக்குற அமைப்பில் நம்மெல்லாம் இருக்கிறோம். அதனால் விவசாய தொழிலாளர் சங்கம் இந்த பகுதியில் ஏற்கனவே நமக்கு ரொம்ப சின்ன சக்தி தான். இப்போ அவர் கூட கேட்டார், இந்த கம்யூனிஸ்ட் கட்சிங்கிற அந்த கோதாவில் தான் பலதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் மக்கள் வரமாட்றாங்க அப்படின்னு ரொம்ப ஆதமாக சொன்னார். நிச்சயமாக மக்கள் வருவாங்க. மக்களை மார்க்சிஸ்ட் கட்சி நம்புது. மக்கள் தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். தனிநபரை மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நபர் முண்டா பரட்டினதுனால எதுவும் நடக்காது. மக்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. இப்போ கூட தோழர் கஜேந்திரன் பேசுகிறப்ப சொன்னார், அங்கே ஒரு நீண்ட நாளாக இருக்கிற ஒரு பிரச்சனை நம்ம தலையிட்டு இருக்கோம். இப்போ கூட அவர் சொன்னார், பூமிதான இயக்க நிலம் அது இப்போ நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கான். அந்த நீதிமன்ற தீர்ப்பு பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படி தான் மொட்டை தாத்தாங்குட்டையில் வந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு. சில சர்வே நம்பர்களை சொல்லி அந்த நம்பரில் இருக்கிற நிலங்களை நாங்கள் கையகப்படுத்தணும்னு சொல்லி எடுக்கிறான். ஆனால் அது பூமிதான இயக்கத்தால் கொடுத்த நிலம், அதில் இவங்க சாகுபடி இவங்க உரிமை இருக்குது அப்படிங்கிறத நிலைநிறுத்துவதில் நம்ம இயக்கம், அங்கே இருக்கிற நம்ம விவசாய சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்டு சகலரும் முயற்சி எடுத்து அவங்களை கடந்த 3 ஆண்டுகளாக அவங்கள பயிர் செய்கிற உரிமையை நிலைநிறுத்தியிருக்கோம். இப்போ நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு. இதையும் எதிர்த்து நம்ம என்ன செய்கிறோம்? அந்த நிலத்தை நிலைநிறுத்துவதற்கான முயற்சியை தொடர்ந்து செய்வோம், கட்டாயமாக செய்வோம். ஆனால் அதுக்கு அந்த மக்கள் ஒத்துழைச்சாங்களே. ஒரு பிரம்மாண்டமான போராட்டம் அவர் சொல்கிறப்ப சொன்னார், கவனிச்சிருப்பீங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு போராட்டம் நடத்தின பிறகு தான் அங்கே பல பிரச்சனைகளை அரசாங்கம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்தது. இதெல்லாம் நிலைநிறுத்தணும். இப்போது தொடர்ந்து அவர் அந்த உள்ளாட்சி அமைப்பில் கூட நாங்கள் கைப்பற்றிடுவோம் அப்படின்னு பேசுகிறாரு. இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தானே. இவன் சொன்னார் 27 பேருக்கு கறவை மாட்டு லோன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ண வந்துட்டுங்கிறாரு. இப்போ நம்ம இந்த ஊரில் அது மாதிரி இடமே இல்லையா? பல கிராமங்களில் அது மாதிரி பண்ண முடியாதா? அவங்களுக்கு வாங்க வேண்டாமா? அதுக்கான முயற்சி விவசாய தொழிலாளர் சங்கம் எடுக்கக்கூடாதா? இப்போ இதில் வச்சிருக்கிற கோரிக்கைலாம் அவங்க கோரிக்கை தானே. அவங்களோட பேச வேண்டாமா? விவாதிக்க வேண்டாமா? ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த பிரச்சனைகள் இருந்தால் அதை அணுகி அதை பேசி அவங்களை அணி திரட்டி அதற்கான போராட்டத்தை நடத்தினா ஜெயிக்க முடியுமா? முடியாதா? இதை மறுக்கிறதுக்கு என்ன இருக்குது? நம்ம வச்சிருக்கிற இந்த கோரிக்கை ஏதாவது நிராகரிக்கிற கோரிக்கையா? ஏற்க முடியாது என்ற கோரிக்கையா? ஆனால் ஏற்க முடியாது என்று சொல்லாத அளவிற்கு ஒரு வலிமையான நிர்பந்தத்தை, போராட்டத்தை நடத்த வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? இதெல்லாம் தானே நடக்குமா? நடக்காது. நீங்கள் அதாவது நான் சொல்கிற இந்த செங்கோடி இயக்கத்தினுடைய வரலாற்றில் பல அருமையான அனுபவங்கள் நமக்கு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கான இப்போ இருக்கிற தலைமுறைக்கே தெரியல. நமக்கு இருக்கிற கஷ்டமே என்னென்னா, கடந்த கால வரலாற்றை அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்து போகாமல் இருக்க பாருங்க, அது நம்ம செய்கிற மிகப்பெரிய தப்பு. இப்போ சமீபத்தில் நமக்கு கிழக்கு தஞ்சை மாவட்டத்தினுடைய விவசாய சங்க இயக்கத்தை, விவசாய சங்க வரலாற்றை நம்ம தமிழ்ச்செல்வன், நம்முடைய கட்சியினுடைய முக்கியமான தலைவர், தாமிவாசோட தலைவராக இருந்தவர் தமிழ்ச்செல்வன் எழுதியிருக்காரு. அடித்தால் திருப்பி அடி அப்படின்னு அந்த வரலாற்றை தொகுத்திருக்காரு. 2 பாகமாக வெளிவந்திருக்கு. தோழர், இதை நீங்கள் படிச்சிங்கன்னா
தஞ்சை மாவட்டத்தில் நம்ம ஜிவி தான் சொல்லுவார். வீரையன் ஒரு முன்னாள் தலைவர் இருந்தார். அவர் தஞ்சை மாவட்ட கம்யூனிஸ்ட் கட்சி வரலாற்றை சொல்கிறப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னார். கொள்ளிடக்கரையிலிருந்து கொள்ளிடக்கரையிலிருந்து கோடியக்கரை வரையில் இந்த மண்ணை எங்கு தொட்டாலும் அந்த மண்ணில் கம்யூனிஸ்டுகளுடைய இரத்த வாடை தான் வீசும் என்று அந்த வீரம் சொல்லி இந்த வரலாற்றை நினைவுபடுத்துவார். உண்மையா இல்லையா? அது செஞ்சுருக்காங்களா இல்லையா? அது செஞ்சதுனால தான் இன்றைக்கி இதெல்லாம் பண்ண முடியுது. ஆகவே தோழர்களே, ரொம்ப இன்றைக்கி நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் எடுக்க முடியும். இப்போ தோழர் சொன்னார், முக்கியமான விஷயம் அது. எலினோங்கிற அந்த இயற்கை மாற்றம் என்பது பெஞ்சால் மழை கடுமையாக பெஞ்சு அழிக்க போகுது. அப்படி இல்லைன்னு என்ன செய்யும்? கடுமையான வெயில் வந்து பாதிப்பு உருவாக்க போகுது. இப்போ தஞ்சாவூர் டெல்டாவில் இப்போ என்ன பிரச்சனை? காவேரியில் தண்ணி வரல, எலினோ பிரச்சனை முன்னுக்கு வந்துட்டு இப்போ நிச்சயமாக அடுத்து சாவடி பண்ண போகிறோமா இல்லையான்னு தெரியல. வறட்சியை சந்திப்பது தவிர்க்க முடியாத மாறி இருக்குது. இப்போ வறட்சியை சந்திப்பது தவிர்க்க முடியாத மாறி இருக்குன்னா அப்போ விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கேட்கணும். அப்போ விவசாய தொழிலாளி கேட்க வேண்டாமா? அப்போ விவசாய தொழிலாளிக்கும் வறட்சி நிவாரணம் கேட்கணும், விவசாயிக்கும் வறட்சி நிவாரணம் கேட்கணும். இங்கே யாரோ குறிப்பிட்டாங்க, நிவாரணம் கேட்குற பொழுது ஓராண்டுக்கான அவருடைய வருமானத்தில் சரிபாதியாவது என்ன செய்யணும்? அவர் நிவாரணம் கொடுக்கணும், அரசு கொடுக்கணும். இயற்கை பேரிடர் மேலாண்மைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. இயற்கையில் இது மாதிரியான பேரிடர் வந்தால் அதுக்கு மேலாண்மைன்னு இயற்கை பேரிடர் மேலாண்மை நிதின்னு ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் உண்டு. இப்போ இந்த வறட்சின்னு அறிவிச்சுட்டு என்ன செய்யணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நிதி கொடுக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து இந்த மக்களை பாதுகாக்கணும்னா தானாக நடக்குமா? அது தானே நடக்குமான்னு கேட்குறேன். நம்ம ஒன்றுபட்ட போராட்டத்தை நடக்கும். அதனால் கிராமப்புறத்தில் இருக்கிற விவசாயிகளையோ தொழிலாளிகளையோ கிராமப்புற உழைப்பாளிகளையோ அணிதிரட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்குது. இப்போ வந்திருக்கிற நீங்கள் கேட்டிருக்கீங்க, இப்போ நீங்கள் கூட நினைக்கலாம் இவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த ஒன்றியத்தில் எவ்வளோ ஜனங்க இருக்குது. இப்போ நான் சொன்னேன் மீன்பிடி தொழிலாளர் சங்க பேரவை நடக்கிறப்ப சொன்னேன், அங்கே கிட்டத்தட்ட 30,000 மீனவர்கள் இருக்காங்க நம்ம ஒன்றியத்தில். அந்த 30,000 போயிட்டாருன்னா பாக்கி 60,000 பேர் யார்? விவசாய தொழிலாளியும் இருக்காங்க. 30,000 குடும்பங்கள் என்னவா இருக்குது? மீனவ குடும்பங்களாக இருக்குது. 60,000 குடும்பங்கள் விவசாய தொழிலாளர் குடும்பங்கள் இருக்குது. இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த ஒன்றியம். இது 90,000 குடும்பங்களில் கிட்டத்தட்ட வாக்காளர்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி சில்லரை வரும்னு வச்சுங்க. இந்த ஒன்றியத்தில் மட்டுமே 1 லட்சத்தி சில்லரை வரும். மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் வரலாம். இதுதான் இந்த ஒன்றியத்துடைய தன்மை. இப்போ இதில் இருக்கிற எல்லாரும் உழைப்பாளிகள் தானே, விவசாயிகள் தானே. இவங்க எல்லாரும் எங்கே இருக்கணும்? எந்த இயக்கத்துக்கு பின்னாடி இருக்கணும்? வேறு எங்கேயாவது இருக்கணுமா? அல்லது எங்கேயாவது இருந்தால் அவங்க பிரச்சனை தீர்த்துருக்குறாங்களா? தேர்தல் நேரத்தில் காசு கொடுத்தா ஓட்டு போடுற மிஷினாக மாற்றி வச்சுருக்கான். நம்மளை ஓட்டு போடுற மிஷினாக மாற்றி வச்சுருக்கிறான். அதுலேயும் இந்த தேர்தலில் அதையும் முறியடித்து சும்மா ரீல்ஸ் போட்டு நான் வந்தால் எல்லாத்தையும் பிரட்டி விடுவேன்னு சொன்ன உடனே அதை நம்பி ஓட்டு போட்டு இப்போ நம்ம உட்காந்துருக்கோம். அதானே நடக்குது. காசுக்கு வாங்கினவங்க காசு வாங்கிட்டு ஏமாற்றி விட்டாங்கன்னு வச்சுங்க. எனக்கு ஓட்டு போடுவாங்க, காசு வாங்கிட்டும் ஓட்டு போடலை. ஆனால் ரீல்ஸ் போட்ட ஆள் ஜெயிச்சிட்டார். ரீல்ஸ் எதை வச்சு போட்டார்? அவர் ஒரே 2 வார்த்தை தான் சொன்னார், தீய சக்தி திமுக, அரசியல் மாற்றம் நான் கொண்டு வர போகிறேன், அவ்வளோதான். வேறு ஏதாவது சொன்னார் அவர்? அதில் வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாரு. அது இப்போ என்ன ஆச்சுன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு நமக்கு. அவர் பல வாக்குறுதி கூட கொடுத்தாரு. வாக்குறுதி பூரா நிறைவேற்றுவாரா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ பட்ஜெட்டே சொல்லிட்டு அவர் யாருன்னு, இந்த பட்ஜெட் யாருன்னு சொல்லிட்டா இல்லையா? பட்ஜெட்டில் மத்திய அரசாங்கத்துடைய கொள்கையை இணைச்சி தனியார் மய கொள்கையை இணைச்சி அதை ஒட்டி தான் இங்கே எல்லாமும். இப்போ 2,500 கொடுக்குறதுக்கு குடும்ப தலைவர்களுக்கு 2,500 கொடுக்குறதுக்கு நிதி இல்லை. ஆனால் இவங்க போட்டிருக்கிற இப்போ ஒப்பந்தம் போட்டாங்கல்ல, இப்போ புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க யார்களோட? முதலாளிகளோட. எவ்வளோ ரூபா? 1 லட்சம் கோடிக்கு மேலே முதலீடு வரப்போதான். அதில் நல்லா கமிஷன் கிடைக்கும். சரி, அப்படி வருது. வேலையாவது நிரந்தர வேலை கொடுப்பானா? அது கிடையாது. யாருக்கு என்ன வேலை கிடைக்கும்? கான்ட்ராக்ட் பேஸில் வேலை கிடைக்கும். இது பற்றி இந்த அரசாங்கம் ஏதோ பேசியிருக்கா அந்த பட்ஜெட்டில்? படித்த இளைஞர்கள்லாம் இருக்காங்க, வேலையை பற்றி பேசியிருக்கா அந்த பட்ஜெட்டில்? இல்லை, அதை பற்றி பேசியிருக்கா அந்த பட்ஜெட்டு? இப்போ நீங்கள் கேட்கலாம், சரி நீங்கள் தானே ஆதரிக்கிறீங்க, இப்படி கேள்வியும் வருது. அடுத்த கேள்வி, ஆமாம் நம்ம ஆதரிச்சது எதுக்கு? ஏற்கனவே கடந்த 2 மாறி இருந்தவங்க தமிழ்நாட்டு மக்களை எந்த மாதிரி வஞ்சிச்சாங்கன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் அதை விட மிக மோசமான ஒரு தீய சக்தியாக ஒட்டுமொத்த மக்களுக்கும் தீய சக்தி எது? இந்தியாவை ஆளுகிற பாஜக தான். ஏன்னா அவன் தான் இப்போ இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்க பல விஷயங்கள் அவனை ஒட்டி தான் கொண்டு வந்திருக்கு. கொள்கையை பார்த்தீங்கன்னா அந்த கொள்கையை ஒட்டி தான் வந்திருக்கு.
அவன் தான் என்ன பண்ணுறான், எல்லாருக்கும் எதிரான முடிவுகள் எடுக்கிறான். இன்றைக்கி விலைவாசி ஏற்றம், வேலையின்மை, இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம்? பொதுத்துறை நிறுவனங்கள் பூரா தனியார் மயம். யார் காரணம்? இப்போ இங்கே கூட ஒருத்தர் சொன்னார், கல்வி கடன் கோரிக்கை சொன்னார். உண்மைதான், கல்வி கடனை பூரா தள்ளுபடி பண்ணணும் கோரிக்கை வைக்க வேண்டாமா? விவசாய கடன் முழுவதும் தள்ளுபடின்னு பண்ணணும்னு கேட்குற மாதிரி நியாயமான கோரிக்கை தானே. அதை இந்த விஜய் அரசாங்கம் செய்யுமா? செஞ்சுருக்கா? ஏதோ சொல்லியிருக்காரு, என்ன நடக்குதுன்னு தெரியல. எல்லாருக்குமான கடன் தள்ளுபடியாக ஆகாது, அது அரைங்குறைமான தள்ளுபடி தான் இருக்கும். அது நடக்காதுன்னு வச்சுங்களேன். இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்படி ஆட்சிகள்லாம் மாறலாம். ஆட்சி மாறினா ஆள் மாறுது, ஆனால் அடிப்படை மாறணுமா இல்லையா? அடிப்படை மாறணும்னு என்ன செய்யணும்? அடிப்படை மாறினா எல்லாருக்கும் எல்லாங்கிற நிலையை எட்டணும். ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த கியூபான்னு ஒரு சின்ன நாடுங்க, கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு கோடி பேர் தான் மக்களே இருக்கிறான். அவங்க பக்கத்திலே தான் அமெரிக்கா இருக்குது. அது ஒரு ஏகாதிபத்திய நாடு. அந்த ஏகாதிபத்திய நாடு அந்த சின்னஞ்சிறு நாட்டில் ஒரு கரும்பு உற்பத்தி மட்டும்தான். ஆனால் அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு கல்வி இலவசம், அதே போல் மருத்துவம் இலவசம், வேலை எல்லாருக்கும் உத்தரவாதம், எல்லாருக்கும் எல்லாங்கிற நிலையை எட்டியிருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய அவ்வளவு அத்துமீறல்களையும் அடக்குமுறைகளையும், வர்த்தக தடை, சகல தடையும் இருக்குது. இன்றைக்கி கூட உங்களுக்கு அவ்வளவு பொருளாதார நெருக்கடிகள் உருவாக்குறாங்க. அதையும் மீறி அந்த அரசாங்கம் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கு. அதை விட முக்கியமாக சொல்லணுன்னா, கொரோனா காலத்தில் அந்த அரசாங்கம் உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு அங்கேருந்து டாக்டர்களை அனுப்புகிறோம். 100 பேருக்கு ஒரு டாக்டர் வச்சுருக்கிறான். இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே இருக்கிற மக்களுக்கு வைத்தியம் மட்டுமல்ல, கொரோனா காலத்தில் அவங்களுக்கு தேவையான தடுப்பூசிகளை அவர்களே தயார் செய்து கொண்டார்கள் என்பது மிகப்பெரிய வரலாற்று உண்மை. நான் இதை ஏன் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன்னா, ஏன் அந்த அரசாங்கம் அப்படி இருக்குன்னா, அந்த அரசாங்கம் அதனுடைய கொள்கை என்னென்னா சோசலிச பொருளாதார கொள்கை, எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கை. அதே மாதிரி இந்திய உலகத்தில் இன்னும் பல நாடுகள் இருக்குது. இப்போ வந்து அமெரிக்க ஈரானோட சண்டை நடக்குது, அங்கே இப்போ பாலஸ்தீனத்தோட சண்டை, எல்லா இடத்துலையும் சண்டை நடக்குது. இந்த சண்டையெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், வர்த்தக போரை உருவாக்கி பொருளாதார அந்த நாடுகள் மீது பொருளாதார சுமையை சுமத்தி மக்கள் கொண்டு குவித்தாலும் பரவாயில்ல, என்னுடைய நாடு வளமாக இருக்கணும், அதுதான் அமெரிக்காவோட பேராசை. ஆனால் அதுக்கு இப்போ மண்ணு விழுந்துட்டு, அமெரிக்காவோட பேராசைக்கு மண்ணு விழுந்துட்டு போய் சகதியில் சிக்கிற மாதிரி சிக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்க. அது தனி கதை, அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். ஆனால் நான் அதன் மூலம் சொல்ல வர்றது என்னென்னா, இங்கெல்லாம் அது நடக்குது. ஆனால் சோசியலிச நாடுகளில் நீ இராணுவ பலத்தாலையும் ஒன்றும் பண்ண முடியல, பொருளாதார தடையாலும் ஒன்றும் பண்ண முடியல. எந்த விதத்தான முயற்சியாலையும் அமெரிக்காவிலையோ அல்லது முதலாளித்துவ நாடுகளாலேயோ சோசியலிச நாடுகளை வீழ்த்த முடியலை. கியூபாவில், வியட்நாமில், சீனாவில், அந்த நாடுகள் முழுவதும் சோசியலிச நாடுகளாக தொடர்ந்து நீடிக்குது. இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுவதும் மனித குலத்தை பாதுகாப்பதற்கு, போரற்ற உலகத்தை உருவாக்குவதற்கு சோசியலிஸ்டுகள், கம்யூனிஸ்ட் கோர்க்கிறார்கள்.